ஹாய் காய்ஸ், இது உங்கள் நகரம் 136. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபுல் போதையில் வராங்க. ஹீரோயின் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஹீரோ சொல்கிறான், எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதுன்னு, எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. ரொம்பவே க்யூட்டான ஒரு பையனும் பொண்ணும் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதா எங்கள் அப்பா. நமக்கு எவ்வளோ ஃபேமிலி முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழகாக வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை அவங்க அம்மாவும் பார்த்துடுறாங்க. அட, இந்த குட்டி பிள்ளைங்க பழையபடி அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன செஞ்சாலும் இவங்களை நிப்பாட்டவே முடியலையே அப்படின்னு வேகமாக அவங்க அம்மா தடுக்கிறதுக்காக ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸமாக கார்லேருந்து இறங்கி வராரு. கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்லாம் பேசிக்கிறாங்க, ஹீரோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவருக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை, இவர் பண்ணிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சவ அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹீரோ உடனே பிளாஷ்பேக்கில் ஹீரோயினோட இருந்ததை நினச்சிக்கிறான். மேனேஜர் சொல்கிறாரு, இந்தாங்க சார் ஒர்க்கர் ட்ரெஸ்ஸு, இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னீங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் சார் அப்படின்றப்போ மேனேஜருக்கு ஒரு கால் வருது. சார், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் உங்கள் அந்த பொண்ணை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 குழந்தைங்க கூட இருக்குது சார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அந்த குழந்தைங்கள பார்க்குறான். நீங்கள் எங்கேயே இருங்க, யாரும் என் கூட வரக்கூடாது, நானே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி நேராக குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வரான். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் எதிர்பாராமல் மோதிக்கிறாங்க. ஹீரோ, நீ எப்படி இங்கே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், உடனே இந்த குழந்தைங்கள தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக ஓடி போகிறா. நேராக குட்டி பசங்க இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்த ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ணிவிட்டு, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. குட்டி பையனை பார்த்து, இந்த மாதிரி இனிமேல் செய்யக்கூடாது, ஏற்கனவே இப்படி செஞ்சால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு குட்டி பையனை அடிக்கிறான். அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த குட்டி பையன். குட்டி பொண்ணு கையில் இருக்க ஃபோட்டோவை பார்க்குறா, பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோவை பார்க்குறா. அவள் தான் அப்பான்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. குட்டி பையனும் ஹாப்பியாக ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாய், நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறா. ஹீரோயினை பார்த்து கேட்குறா, இந்த குழந்தைங்க உன்னோட குழந்தைங்களான்னு. ஆமாம், உனக்கு தான் குழந்தைங்க பிறக்காதுன்னு சொன்னியே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நமக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இது என்னோட குழந்தைங்களா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இல்லை, இவங்க என்ன மாதிரி இருக்காங்க, நான் நம்புகிறேன், இது வரைக்கும் நீ குழந்தைய கஷ்டப்பட்டு தனியாக வளர்த்த, இனிமேல் நம்மளாம் சேர்ந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். குட்டி பொண்ணு பேசாத பார்த்து, இவ பேச மாட்டாளா அப்படின்னு கேட்குறான். குழந்தைக்கு சின்ன வயசில் முடியாமல் பொண்ணு இருந்தால் அவருக்கு பேச்சு வரலை. சரி, எனக்கு நிறையா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் தெரியும், குழந்தைய அங்கே காமிப்போம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இப்போல்லாம் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு நிறையா செலவாகுது. ஒரு பால் போட்டு டின்னு வாங்கினா 200 ரூபா ஆகுது. எங்கேயாவது பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஹோமில் விட்டோம்னா அதுக்கு காசு ஆகுது. அப்படி இப்படின்னு ஹீரோயினை அடிக்கிட்டே போகிறான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு அமைதியாக நிற்கிறான். உங்களுக்கு டெய்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருக்குது, உங்களுக்கு டெய்லி ஒரு 100 யான் காசு தருவாங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கு என்ன சொல்கிறதுலே தெரில. அவன் ஹான் குரூப்போட சிஇஓ. ஒருவேளை 200 யுவான் கொடுப்பாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னு ஆசை வந்துருச்சு. அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். சரி, நீங்கள் இப்படி தான் சம்பாதிப்பீங்க, ஆனால் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, இதை விட அதிகமான மணி என்னால் ஏர்ன் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கலாம் சொல்கிறான். சரின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நம்ம 2 பேரும் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொன்னோன்னே குட்டி பசங்களும் ரொம்ப ஹாப்பியாகி கை தட்டுறாங்க. அடுத்த நாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஆட்டிடியூடாக கார்லேருந்து வந்து இறங்குறான். அக்கா, நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்ட போல இருக்கு. ஆமாம், அப்போ தான் நான் உங்கள் அம்மாவோட 20% ஷேர் உனக்கு கிடைக்கும் அப்படின்றா. என்ன அக்கான்னு சொல்லாத அப்படின்றா. ஆமாம், நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே, அப்போ நான் உன்னை அக்கான்னு தான் எனக்கு பொண்ணும், ஆனால் அம்மா வேற அப்படின்றா ஹீரோயின். மாப்பிள்ளைகிட்ட போய், பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, 2 குழந்தையோட இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வெட்டி பேசிடுறான். ஓ, நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடலையே, நான் இது வரைக்கும் எந்த பையனையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. ஓ சாரி, நான் எங்கள் அக்காவை பற்றி தப்பாக நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்றா. எனக்கு என் ஒய்ஃபை பற்றி தெரியும், எங்கள் அப்பாவுக்கு சூப்பர்மேன், அவர் எல்லாம் கரெக்டாக தான் செய்வான்னு குட்டி பசங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினை பார்த்து ஹீரோ சொல்கிறான், நான் உன் மேலே முழு நம்பிக்கையும் வச்சுருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள், கண்டதையும் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ.
அப்பா எப்போவுமே இந்த ஆன்ட்டி அம்மா வம்பழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் குட்டி பையன். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா பார்த்துக்குவேன். மேரேஜ் நடக்குது, சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. உங்கள் பேர் ஹான்ஷாச்சனா? இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட பேருமா இருக்கேன்னு ஹீரோயின் யோசிக்கிறா. எங்கே இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இல்லை உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஹீரோ கிஸ் பண்ணிடுறான். இன்னைக்கு வெட்டிங் ஞாபகார்த்தமாக குழந்தைக்கு கிஃப்ட்டு கூட ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதுக்கெல்லாம் நீங்கள் நிறையா செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறான். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தானே, இன்னும் 1 மாசத்துல உனக்கு இதோட பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். குட்டி பொண்ணுக்கும் பையனுக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். குட்டி பையன் திறந்து பார்க்குறான். அவனுக்கு பிடிச்ச அல்ட்ராமேன் பொம்மை இருக்குது. குட்டி பொண்ணுக்கு ஒரு டான்சிங் டால் கிஃப்டாக கொடுத்துருக்கான். ஹீரோ சொல்கிறான், இதில் இருக்க பிரின்சஸ் பேசாமல் இருந்தாலும் அவங்க ராணி தான். அதே மாதிரி நீயும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் எப்போவுமே ராணி தான் சொல்கிறான். குட்டி பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். குட்டி பையன் அவங்க அம்மாட்ட ஐஸ்கிரீம் கேட்குறான். சரி வா வாங்கி தரேன்னு ஹீரோயின் கிளம்பி போயிடறான். ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, அவனும் அங்கிட்டு போயிடுறான். அங்கே ஒரு பொண்ணு வாரா. குட்டி பொண்ணு கையில் இருக்க மியூசிக் பாக்ஸை வாங்கிட்டு, இது ரொம்பவே ரெடான மியூசிக் பாக்ஸு, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் கையில் வாங்கி வச்சுக்கிறா. குட்டி பொண்ணு சைகையிலே இது என்னோட கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. உனக்கு வாயும் பேச வராதா? உனக்கெல்லாம் மியூசிக் பாக்ஸு, இது ஏன் மியூசிக் பாக்ஸ் அப்படின்னு பிடிங்கி வச்சுக்கிறா. குட்டி பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்க்குறா. இது அவங்க அப்பா கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அதனால் அதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கா. அவள் கையிலேருந்து வாங்கலான்னு பார்க்கும்போது, அம்மா இந்த பொண்ணு என்னைய அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுறா அந்த பொண்ணு. அவங்க அம்மாவும் வேகமாக வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இந்த பொண்ணு என்னோட பொம்மையை அவளோட பொம்மைன்னு சொல்லி வாங்கிக்க பார்க்குறாம்மா அப்படின்னு சொல்லி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி அழுகிறா. அவங்க அம்மாவும், இது உன்னோட பொம்மையா? யார்கிட்ட போய் சொல்ல பார்க்குற? என் குழந்தைகிட்ட இருந்து நீ பிடுங்குறியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டிக்கிறான். அப்போ குட்டி பொண்ணு அந்த பொம்மையவே ஏக்கத்தோட பார்க்குறா. இது அப்பா வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுன்ற ஃபீலிங்ஸோடய பார்த்துட்டு இருக்கா. அவங்க இருக்காரு, ஏய் ஊமை பொண்ணு, என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய அடிக்க வர? கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வரான். அப்போ வேகமாக ஹீரோயின் அங்கே வந்து, என் குழந்தைய என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போய், அழாதம்மா அம்மா வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், கிஃப்ட்டை வந்து அவள் வாங்கிட்டான்றது அந்த குழந்தை சைகை முடியல செஞ்சு காமிக்குது. இது என் குழந்தையோட பொம்மை, அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் நல்ல ஊமை பிள்ளைய பெற்று வச்சுட்டு அப்பா அம்மாவும் என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறீங்க? குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி தானே உங்கள் பொண்ணு இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். நீ என்னை பற்றியே கேவலமாக பேசுறியான்னு சொல்லிட்டு அடிக்க வர அவள் ஹீரோயின் உடனே அவள் கையை பிடிச்சி தடுத்து விட்றா. நம்ம 2 பேரும் அம்மா அப்படி குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இந்த மாதிரி ஒரு ஊமை பொண்ணை பற்ற வச்சுட்டு நம்ம 2 பேரையும் ஒன்றா சொல்லாத அப்படின்றா. உடனே குட்டி பொண்ணுக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது. எங்கள் அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அழுகிறான். ஹீரோயினும் இது என் குழந்தையோட ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேணுன்னே இந்த கிஃப்டை உடச்சி காலில் போட்டு மிதிச்சிடுறான். குட்டி பொண்ணுக்கு கண்ணு முன்னாடி அப்பாவோட கிஃப்ட் உடஞ்சி போனதை பார்த்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆனதெல்லாம் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு உட்காந்து அழுகிறான். அவங்க அம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஊமை பொண்ணை பெற்று வச்சுட்டு எதுக்கு நீ இந்த பொண்ணெல்லாம் வெளியில கூப்பிட்டு வர, வீட்டிலேயே வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிடுறா. ஹீரோயின் கோவம் வந்து அவளை அடிச்சிடுறா. உடனே அவன் ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்கள் வந்து என் குடும்பத்தையே அட்டாக் பண்ணுறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரில, அப்படி இருங்க நான் போலீஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணோட அம்மா சொல்கிறா. போலீஸ்னா பயந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல் எடுத்துட்டு அவனை அடிக்க போகிறான். ஹீரோவை ஸ்டாப் கிட்ட அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் நிப்பாட்டிடுறான். என்ன தைரியம் தான் என் குழந்தையும் ஒய்ஃபையும் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்வீங்க அப்படின்றான். குட்டி பொண்ணு அழுதுகிட்டே வேகமாக வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். குட்டி பையனும் அங்கே வந்துடுறான். வாங்க வரிசையாக ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி சாகிறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறான் அவன் வில்லன். எனக்காக யாரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறான் அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து பார்க்குறாங்க. அம்மா அப்பா என்னால் இப்போ பேச முடியுது. ஆமாடா செல்லம், உன் குரல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் உங்கள் நாடகம்லாம், என் ஹஸ்பண்டை அடித்ததுக்காக 5 மில்லியன் காசு நீங்கள் தரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் இங்கேருந்து உயிரோட வெளில போக முடியாது அப்படின்னு அவன் மிரட்டுறான். இது என் அங்கிளுக்கு கீழே இருக்க மால், இங்கே வந்து நீங்கள் எங்களை அடிச்சுட்டு உடனே போயிடுவீங்களா? கால் பண்ணுவோம் அங்கிளுக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே அவளும் கால் பண்ணுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. நீ இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், அவர் வந்து என்ன செய்யலான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கே என்ன சத்தம் அப்படின்னு வேகமாக அங்கிள் வர்றாரு. அங்கிள் இங்கே பாருங்கள் என் கன்னத்தில் இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு. யாருன்னு வேகமாக திரும்பி பார்க்குறான். அங்கே இருக்கு மிஸ்டர் ஹானை பார்த்தோன்னே அங்கிளுக்கு ஆடி போயிடுது. அங்கிள் அப்படியே வலிக்கு கீழே வந்த மாதிரி விழுந்துடுறாரு. என்ன அங்கிளுக்கு க்ளீன் பண்ணுற பொண்ணு சரியாக க்ளீன் பண்ணலையா, அவளுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். டேய் என் மொத்த வாழ்க்கையும் முடிச்சு வச்சுருவா போல இருக்கே. சாரி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏன் அங்கிள் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? ஏய் மடையா, அவர் தான் மிஸ்டர் ஹான், அவர் காலில் விழுந்து உடனே மன்னிப்பு கேள்றா, இல்லைன்னா மொத்த வேலையும் போயிடும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஏன் நீங்கள் இவர் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்கிறான். அவளுக்கு ஒரு அடியை விட்டு நீயும் சேர்ந்து மன்னிப்பு கேள்றீன்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான். எதுக்கு இவங்க எல்லாம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான்ட்டு. தப்பு அவங்க மேலே தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்கிறான். குழந்தைங்களாம் இங்கே இருக்காங்க, இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அப்பா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் இருங்க நான் உங்களை நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போகிறா. ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தாலே அங்கங்கே தூசியும் அழுக்குமா, பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஹீரோவுக்கு என்ன செய்யறதுனே தெரில. ஹீரோயின் சில ஃபுட் ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுறா. குழந்தைங்களும் அதை ரொம்ப விரும்பி ரசித்து சாப்பிட்றாங்க. ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறத ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும், ஆனால் ஃபுட் ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு அழகான வீட்டுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் நம்ம இனிமேல் தங்க போகிற வீடுன்னு காமிக்கிறான். வீடை பார்த்தோன்னா இவ்வளோ காஸ்ட்லியான வீடு வாங்க உங்களுக்கு எது காசு அப்படின்னு கேட்குறா. இது என் ஃப்ரெண்டோட வீடு, அவங்க வேறு வேலையாக வெளியில் போக வேண்டி இருக்கிறதுனால அந்த வீடை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எனக்கு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அந்த வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. நீங்கள் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்கிறான். என்னை லக்கின்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. எங்கள் அப்பா எங்களுக்கு லக்கி அப்படின்னு சொல்லுதுங்க குட்டி குழந்தைகளும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் தான் எங்களோட லக்கி அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அவனோட டெபிட் கார்டை கொடுத்து இந்த கார்டில் இருக்க காசெல்லாம் உன்னோட தான், இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறான். ஹீரோ இல்லை இது நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டட வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசு, இது உங்கள் கடைசி காலத்துக்கு ஆகும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறா. ஹஸ்பண்டோட எல்லா பொருளுக்கும் சம உரிமை ஒய்ஃபுக்கு இருக்குது, இந்த கார்டை நீயே வச்சுக்கொண்டான். சரி இதை நான் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஹீரோயின் வச்சுக்கிறா. சரி குட்டி பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறான். இவர் எவ்வளோ நல்லவளாக இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது வெளியே இடி இடிக்குதே, குழந்தை பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா அங்கே ஹீரோ சமத்தா குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். காலையில் ஹீரோயின் வேலைக்கு கிளம்பும்போது குழந்தைய பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான். இவ்வளோ நாள் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக அந்த குழந்தைங்கள பார்த்துக்குவ, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ காலப்படாமல் போயிட்டு வான்றான். இந்த குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப நல்ல குழந்தைங்க, சொல்கிறதுனா கேட்பாங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறான். ஹீரோ குட்டி பசங்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு சூப்பரான டிஷ் அப்பா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் செய்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். முட்டையை வேற பேனில் போடுறான், எல்லாம் உடஞ்சி விழுகுது. அங்கே சொல்லப்போனால் ஒரு புகை மண்டலமே உருவாயிடுச்சு. ஹீரோவோட சமையல் திறமை பார்த்து ஹீரோவே ஷாக் ஆகிட்டான். இது சரி வராது, நம்ம குக்கிட்ட ஃபோன் போட்டோடனே தான் ஃபோன் போட்டு இன்னைக்கு என் குழந்தைகளுக்காக சாப்பாடு செய்யணும், பெஸ்ட்டு டிஷ்ஷாக சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்காக செய்கிறேன், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போதே குட்டி பொண்ணு அப்பா என்ன சமைச்சிருக்காருன்னு பார்க்குற ஆர்வத்தில் உள்ளே போய் பாத்திரத்தில் கை வச்சு சுட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அவள் சவுண்டை கேட்டோடனே ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு போய் பார்க்குறான். குட்டி பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. குழந்தையோட கைக்கு லைட்டாக மருந்தெல்லாம் தடவி விட்டுட்டு சாரி நான் தான் பார்த்துருக்கணும், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உடனே குட்டி பையன் அப்பா இது ஏன் தப்பு தான், நான் தங்கச்சி இனிமேல் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்ட்டு நூடுல்ஸும் எக்கும் கொண்டுறான். இது கரிஞ்சு போன எக்கை பார்த்தோன்னே குட்டி பையன் இது என்னப்பா அப்படின்னு கேட்குறான். இதுதான்ப்பா எக் நூடுல்ஸ், இதை சாப்பிட்டு தான் நீ பெரிய அளவனும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். குட்டி போன அந்த நூடுல்ஸை பார்த்தோன்னே அண்ணா இந்தா இதையும் சேர்த்து நீயே சாப்பிடுன்னு மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. சாரி அப்பா இதான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன், அடுத்தடுத்த டைம் நான் நல்லா சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ கார்னருக்குலாம் கவர் போட்டுட்ருக்கான். ஹீரோயின் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஓடி பிடிச்சி விளையாடும்போது குழந்தைங்களுக்கு அடிபட்டுறக்கூடாதுல்ல, அதான் கவர் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் ரொம்பவே நல்லா அப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னால் தான் நேற்று பாப்பாவுக்கு கையில் சுட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறான். அது உங்களால் நடக்கலை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம பொண்ணும் பேசுகிறா. காலையிலேருந்து நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரம் வேணால் கேம் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுங்க, பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம குழந்தையோட கையை சுற்றத்தை நினச்சி நானே ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், நான் அவங்கள நல்லாவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறான்.
நீங்கள் தான் ரொம்ப சூப்பர்னு சொல்லவும் ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். குழந்தைகிட்ட கூப்பிட்டு போய் இன்னைக்கு நைட்டு யாரை அப்பாவோட படுக்க போகிறது அப்படின்னு குழந்தைங்க 2 பேரும் ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ நான் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் வெள்ளனே எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டான். குட்டி பசங்களை பார்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஹீரோ சொல்லவும் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பாவும் பிள்ளைங்களும் அமக்களமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பார்க்குக்கு. ஹீரோக்கு ஒரு கால் வருது. கண்டிப்பாக நீங்கள் மீட்டிங்க்கு வந்தே ஆகணும் மேனேஜர் சொல்கிறான். இல்லை நான் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுனால வர முடியாது. இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் ஹீரோ குழந்தைகிட்ட நான் இன்றைக்கி உங்களை ஒர்க் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக போகிறேன், ஆனால் அது வந்து சீக்ரெட், இது அம்மாட்ட சொல்லக்கூடாது. சரிப்பா நாங்கள் சொல்ல மாட்டோம், ஹையா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் கிளம்புறாங்க. அவங்க காரில் போகிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்றான். ஹீரோயின் ஹேண்ட்மேடு ஜுவல்லரிலாம் விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த காரில் போகிறது நம்ம ஹஸ்பண்டும் குழந்தைங்க மாதிரியே இருக்கே, இல்லையே கார் ரொம்ப லக்ஸரியாக இருக்கே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காரை ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு வரும்போது குறுக்க ஒரு கார் வந்துடுது. ஹே பாஸ் அப்படி குழந்தைங்களோட பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க. மேனேஜர் நினைக்கிறான் ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு. சார் குழந்தைங்கள என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் மேனேஜர். இல்லை நானே என் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். குழந்தைங்களுக்கு அழகாக எல்லாமே கலக்கி கொடுத்துக்கிட்டு மீட்டிங்கும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பேசலான்னு வீடியோ கால் போடுற ஹீரோயின். ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்த்தோன்னே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் சொல்கிறேம்மா, நான் அப்பாலாம் ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், ஆக்டிங் கேம். அப்பா தான் ஒரு பெரிய பிரசிடெண்ட், நாங்களாம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்களா? ஆமாம்மா கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சரி நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிடுறான். அப்பா நாங்கள் எப்படி நடித்தோம், சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க, ஆனால் அம்மாவை இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏமாற்றக்கூடாது. நோ டாடி அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. அப்பா எனக்கு தூக்கம் வருது, லிட்டில் ஸ்டார் பாட்டு பாடினாதான் நான் தூங்குவேன். ஹீரோ பாட ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க குரல் கேவலமாக இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாரும் என் குழந்தைக்காக பாடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் பாடுறாங்க. குட்டி பொண்ணும் தூங்கிடுறான். ஹீரோக்காக க்ரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா ஹீரோயின். உங்களுக்காக புதுசாக ஸ்கின் க்ரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். எனக்கு இது போடக்கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இருங்க நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்றேன்னு ஹீரோயின் போட்டு விட்றான். ஹீரோ தொட ஹீரோக்குள்ளே என்னென்னமோ ஆகுது. ஹீரோயினை கிஸ் பண்ண மாதிரி வரும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு வேகமாக ஹீரோயின் ஏஞ்சி ஓட பார்க்குறான். ஹீரோ அவளை பிடிச்சி கீழே தள்ளி உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன் எனக்கு பொறுப்பு இல்லை, தொட்டுட்டு பாதியிலே ஓடுற, நான் எங்கே உங்களை தொட்டேன், உங்களுக்கு க்ரீம் தானே போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இணையத்தோட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லவும் ஹீரோயின் வெக்கப்பட்டு எழுந்து ஓடிடுறான். கால் வருது. கிண்டர் கார்டன்லேருந்து குழந்தைங்கள அவங்க தாத்தா கூப்பிட்டு போயிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம் ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோக்கு செம்மக்கவும் வந்துடுது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு நினைக்கிறான். அங்கே வீட்டில் குட்டி குழந்தைங்க 2 பேரும் ஆள அந்த சித்திக்காரி கொண்டு போய் ரூமில் வச்சு பூட்டிடுறா. குழந்தைங்கள எவ்வளோ தட்டி வெளியில் விடுங்கன்னு கெஞ்சுறாங்க, விடலை. அப்பாங்காரன் சொல்கிறான் அந்த குழந்தைங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்குது, எல்லாரும் அவங்க குழந்தைகளுக்கு என்னென்னமோ சொல்லி தருவாங்க, இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காளா. அப்பா அக்காவே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கட்டட வேலைக்கு போகிறாங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறான். இதுகளை பார்த்தாலே எரிச்சலாக தான் வருது அப்படின்றா அவங்க அப்பா. ஹீரோ அங்கே வந்துடுறான். என் குழந்தைங்களை எங்கே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வீட்டுக்குள்ளேயும் போனதே இல்லை போல இருக்கு, கதவை தட்டிட்டு வரணுன்ற மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பான். என் குழந்தைங்களை எங்கே அப்படின்னு கேட்குறான். குழந்தைங்க அழுகுற சவுண்ட் கேட்டோன்னே அந்த ரூம் உடச்சிட்டு போகிறான். குழந்தைங்க 2 பேரும் பயந்து போயிருக்கிறதுனால அப்பாவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அல்லாதீங்க அப்பா வந்துட்டேன்ல, இனிமேல் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். என்னையும் அண்ணாவையும் இந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்கள தான் போய் இந்த ரூமில் லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாவ. அவங்க தான் பொய் சொல்கிறாங்க, இவங்க தான் எங்களை சாத்தி வச்சாங்க அப்படின்றான். இவங்ககிட்டலாம் ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்கமா, குழந்தைய கூட பார்த்துக்க துப்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாங்காரன். 4 பேரையும் கூப்பிட்டு குழந்தைங்கள பத்திரமா கூப்பிட்டு போங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு அனுப்பி விட்டுட்டு ஹீரோ மாசா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி இப்படி பாடி கார்டாக நடிக்கிறதுக்கு ஆள்லாம் எங்கே செலக்ட் பண்ணீங்க? ஓ கட்டட வேலை பண்ணுற இடத்துலேவா? இதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கீங்க? நடிக்கிறதுனா உங்களுக்கு கை வந்த கலரில் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஹீரோயினை பலார்னு ஹீரோ அடிக்கிறான். என் குழந்தைங்க விஷயத்தில் இன்னொரு தடவை நீ வலிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், படிக்கிற படிப்பை கூட உன்னால் ஒழுங்காக முடிக்க முடியல, யூனிவர்சிட்டியில் கூட லஞ்சம் கொடுத்து தான் பாஸ் ஆகி வந்திருக்க, நீ என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுறியா? நீ என் பொண்ணை அடிக்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?
உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணை பற்றி ஒன்றும் தெரியலை. இந்த மாதிரி மோசமானவங்களே நம்பிக்கிட்டு இருங்க. என் மூத்த பொண்ணு தான் பயங்கரமானவ, இவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறான். அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேரை கெடுக்கிற மாதிரி குழந்தையோட வந்து நின்னா. ஆனால் என் பொண்ணுக்கு நான் நல்லா வசதியான இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓடி போனவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ வேற வர்றியா அப்படின்னு பேசுகிறான். இனிமே என் ஒய்ஃபை பற்றியோ என் குழந்தைங்களையோ ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லும் போதே அடிக்க வரான் அப்பாக்காரன். பொண்ணு குறுக்க வாரா, ஹீரோ அவனை தள்ளி விட்டுறான். இன்னொரு தடவை எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், நீ இவனை டைவர்ஸ் பண்ணிடு, இல்லைன்னா கம்பெனியோட 20% ஷேரை எங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்ற. உங்களுக்கு ஷேர் தானே வேணும், எந்த காலத்துலையும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. என் சின்ன பொண்ணு தான் ரொம்ப தங்கமானவ, நீ ஒரு கட்டட வேலை செய்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. அதுவும் அவன் இப்போ வேலைக்கே போகிறது இல்லையாமே. அவர் என்னையும் என் குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் எங்கள் அம்மாவை தவிக்க விட்டு போன மாதிரி அவர் அந்த மாதிரிலாம் செய்யலை. கூடிய சீக்கிரத்தில் என் சின்ன பொண்ணுக்கு மிஸ்டர் யானோட கல்யாணம் நடக்க போகுது. அவர் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரிச் மேன். நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறா. ஹீரோ சொல்கிறான், இந்த உலகத்திலே எங்கள் வெட்டிங்கும் நல்ல பெரிய லெவலில் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும், மெல்டாங் ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும். என்னது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லையா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களால் கல்யாணம்லாம் பண்ணிக்க கூட முடியாது. ஹீரோயின் வேணாம், நம்ம தகுதிக்கு மீறி எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ கவலைப்படாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மேரேஜை கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். டாப் 10ல் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனா? அது நடக்கவே நடக்காதுங்கிறா. குட்டி பிள்ளைங்க ஓடி வராங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் ஹீரோயின் ரொம்ப சேடாக யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போக முடியாது அப்படின்னு. உடனே குட்டி பொண்ணு ஓடி போய் பிக்கி பேங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் இருக்க பணத்தெல்லாம் வச்சுக்கோங்கம்மா, நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்பாவை நம்புங்க, அப்பா சொன்ன மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. சரி நீங்கள் தூங்க போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே குட்டி பசங்க 2 பேரும் ஓடுறாங்க. இருங்க, தனியாக எங்கே போகிறீங்க, இருங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறான் அப்பா. குட்டி பசங்க சொல்கிறாங்க, இல்லைக்கு இன்னைக்கு அம்மா கூடயே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடும்போது ஹீரோயின் மேலே மோதிடுறான். இன்னைக்கு நீங்கள் என் கூட தூங்க வரீங்களா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. ஹீரோ என்னன்னு கேட்குறான். நான் ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடுறா. ஹீரோ எங்கே ரூமை சாத்திடுவான்னு படக்கம் கையை விட்டுறான். என்ன ஏன் கையை உள்ளே ஓட்டிங்க, அடிபட்டுருச்சா அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அடிபடலைன்னு வரா. என்ன மேடம் ஒன்றா தூங்கலாமா? நைட்டு ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக ஒன்றா இருக்காங்க. இந்த உலகத்துலேயே ரொம்ப லக்கியானவன் நான் தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் காலையிலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதெல்லாம் ஹேண்ட்மேடு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கோங்க ஒருத்தரையாக கூப்பிட்டுருக்கான். ஆமாம், நான் எக்கனாமிக் வந்து யூனிவர்சிட்டி படிக்கும்போது ஜுவல்லரி டிசைனும் கற்றுக்கிட்டேன். இப்போ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ ரொம்ப டேலண்ட் ஆனவன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, காலையிலேருந்து நானும் எவ்வளோ கத்தி கூப்பிட்றேன், யாரும் வரவே இல்லையே. இன்றைக்கி அநேகமாக எனக்கு நாள் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண உனக்கு நல்லா செய்யலாங்கன்றா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறான் ஹீரோ. கால் பண்ணி கம்பெனிலேருந்து எல்லாம் வர சொல்கிறாங்க. எல்லோரும் ஜுவல்லரி எல்லாம் வாங்குறாங்க. எல்லோரும் பே பண்ணுறேன்னு பணத்தை பே பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம லக்கு இன்னைக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இவ்வளோ பணம் ஏறினோடனே ஹீரோயின், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இது உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு இதில் இருக்கிறது போதும், இந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்ட்டி வைப்பேன், கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்னை கூப்பிடுன்னு சொல்கிறான். எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கா ஹீரோயின் ஃபேமிலியில் உள்ள எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கிள் ஆண்டி வாங்க உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்கன்னு கேட்குறான். அப்போ டக்குன்னு ரூமை திறந்துட்டு ஒரு பொண்ணு உள்ளே வரா. உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்குறா. நான் தான் இவங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நான் தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இல்லை, நாங்கள் வந்து அவள் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், நீ ஒழுங்காக உன்னோட ஷேர்ஸை ஃபுல்லாக அவளுக்கு மாற்றி கொடுத்துரு அப்படின்றாங்க. நான் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அவள் தான் உண்மையான ஸ்ரீ குடும்பத்தோட பொண்ணு, நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆன்ட்டி, உங்களுக்கு எங்கள் அம்மாவை அவ்வளோ பழக்கம் தானே அப்படிங்கிற ஹீரோயின். அவள் மிஸ்டர் ஹானை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவரோட தயவு எங்களுக்கு தேவை, நீ ஒரு சாதாரண ஒரு கட்டட வேலை செய்கிறவனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
வாங்க ஆண்டி, நான் பக்கத்து ஹாலை புக் பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ கூட சேர்ந்து போயிடறாங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு ஒரு அழுகையாக வருது. ஹீரோவுக்கு கால் பண்ணி, நீங்கள் இங்கே வந்து என்னோட எல்லா கசினும் சாப்பிட மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாங்க, சாப்பாடு வேறு நிறையா ஆர்டர் பண்ணிட்டேன், அதான் என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். நீ கவலைப்படாத, நான் என் கூட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அப்படிலாம் அங்கே சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணுறேன், கண்டிப்பாக கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெயிட் பண்ணுறா. ஹீரோ கால் பண்ணி பெய்ஜிங்கில் இருக்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் என்னோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான் மேனேஜர்கிட்ட. மேனேஜரும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே கால் பண்ணிடுறான். கல்வி அமைச்சர், பிரசிடெண்ட்டு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாருமே ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட பார்ட்டிக்கு கிளம்பி வராங்க. ஹீரோயின் ரொம்ப சேடாக உட்காந்துருக்கா. நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறான். இந்த வந்துடுவான்னு சொல்கிறான். பின்னாடியே ஒவ்வொருத்தரும் ஒர்க்கர் ட்ரெஸ் போட்டு வராங்க. எல்லாரும் இங்கே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோயின் வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நல்லா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவன் காலத்துட்டு, என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்று வரவேறுங்க. ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறான். மற்றவங்களும் முழிக்கிறாங்க. உட்காருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறா ஹீரோயின். இல்லை மேடம் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்தே உட்காரோன்னு சொல்லி சேர்ந்தே சாப்பிட்றாங்க. இருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்கிறான். இல்லை ஹீரோ சொல்கிறான், இரு நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன்னு. இல்லை இருங்க நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ எல்லாரும் ட்ரிங்க்ஸை கையில் எடுத்து ஹீரோயின் பேர் சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் எந்திரிச்சு நிற்க சொல்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பக்கத்து ரூமுக்கு ஒரே கெட்ட வாடையாக வருதுன்னு பார்த்தேன். ஓ, உன் புருஷன் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் டின்னருக்கு கூப்பிட்டுட்டியா? அதான் இந்த கெட்ட நாத்தமாக இங்கே வருது. நீ என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டை இப்படி இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ஆர்டர் பண்ண கேவலமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது இப்படி கேவலமானவங்க தான் வருவாங்க. இரு உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் இலையில சாப்பிட்டு வேஸ்ட்டாக போன ஃபுட் ஐட்டத்தெல்லாம் இந்த ரூமில் கொண்டு வந்து வைக்க சொல்கிறான். இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு செம்ம கோபம் வருது. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்றாங்க. எல்லாம் இவங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. இதுக்கு மேலே ஓவராக போயிட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோபமாகறா. ஹீரோ அவளை அடிச்சிடுறான். இவன் கத்துற சவுண்டு கேட்டு பக்கத்து ரூம்லேருந்து அவங்க ஆன்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சாதாரண கட்டட வேலை செய்கிறவங்க, நீங்கள் என் ஃபேமிலியில் ஒருத்தி எப்படி அடிக்க போச்சுன்னு எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருன்னு தெரிஞ்சா இங்கே எல்லாம் ஆடி போயிடுவீங்க அப்படின்றா. நீங்கள் யாருங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எல்லாம். நான் தான் ஷீ ஃபேமிலியோட ஒன்று, பெய்ஜிங்கில் என்ன தெரியாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அப்படியா, ஷீ ஃபேமிலியா, அது யாரு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது ஹீரோயின் வந்து 1000 மடங்கு பெட்டர், நல்ல ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் என்னை எப்படி பேசுவீங்க கேவலமா அப்படின்னு அவள் கத்துறா. என்ன தைரியம் இருந்தால் நீ என் ஹஸ்பண்டையும் உங்களோட ஃப்ரெண்டையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற, மரியாதையா பேசு. மரியாதையா? உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். எல்லாம் இங்கேருந்து துரத்துனாதான் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க. அங்கே இருக்க எல்லாரையும் திரும்பினோடனே அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே மண்டி போட்டு மன்னிச்சுக்கோங்க பிரசிடென்ட், மன்னிச்சுக்கோங்கன்னு ஒருத்தராக கெஞ்சுறாங்க. ஆன்ட்டி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவன் கேட்குறா. கல்வித்துறை அமைச்சரை நான் தெரியாமல் பண்ணிட்டே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்றா. அப்போ இவங்கெல்லாம் பிளம்பர், எலக்ட்ரிஷியன், கோவொர்க்கர் கிடையாதா? நான் கல்வித்துறை அமைச்சர், போர் அடிக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்ப்பேன். நான் தான் பெய்ஜிங்கோட கவர்னர், நானும் போர் அடிக்கும்போது ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம். நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர், நானும் சண்டை போட்டு போர் அடிக்கும்போது இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வேலை பார்ப்பேன். ஹீரோயின் வாயடைச்சிட்டு போயிடுறா. எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க இல்லையா? ஏன் கூலி வேலை செய்கிறவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? இல்லை, இவ அதுக்கு லாய்க்கே இல்லை. இவ கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? அவள் கணத்தில் பழின்னு ஒரு அடியை போட்டுறாங்க. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணுற, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. யார் உங்கள் ஃப்ரெண்டு? இவர் தான் என் ஃப்ரெண்டு. நான் மிஸ்டர் ஹானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னையே நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ மிஸ்டர் ஹானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த ஹானே நான் தான் அப்படின்றான் ஹீரோ. ஏமா நீ இவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொந்தக்காரங்களாம் வழிகிறாங்க. ஹீரோ சொல்லிடுறான், என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். தங்கச்சிக்காரிக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த வேஸ்ட்டை அவளே சாப்பிட வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டில் அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே ஹீரோவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் ரொம்ப வருஷமாக திரும்பி திரும்பி இதே கேள்வி தான் கேட்குற, அம்பு போய் கரெக்டாக விழுகவே மாட்டேங்குதே. ஒருவேளை உன் பையனை தான் பிடிக்குமோ? சும்மா இருங்க, இப்போ நான் கரெக்டாக வேண்டுறேன்.
கடவுளே, என் பையன் உண்மையான லவ் மீட் பண்ணணும். இந்த தடவை அந்த அம்மா போகிறது கரெக்டாக விழுந்துருச்சு. இரு நான் வேண்டுறேன். அது ஒரு பொண்ணு தானே. கரெக்டாக போய் இந்த அம்பு விழுந்துருது. சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். இந்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தாத்தா போடுறாரு. அதுவும் கரெக்டாக போய் விழுந்துருது. இந்த வருஷம் அவனுக்கு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னு வேண்டிக்கிட்டு போடுறாரு. அதுவும் கரெக்டாக போய் விழுந்துருது. திரும்பி அப்பா போடுறாரு. இந்த வருஷம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு விழுகலை. உடனே அம்மா கோச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சரியாக வேண்ட கூட தெரியலை. இந்த வருஷமே அவனுக்கு 2 குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போடுறாங்க. அதுவும் கரெக்டாக போய் விழுந்துருது. எல்லாரும் ஹாப்பி ஆகிறாங்க. அப்போ அப்பா கேட்குறான், இது அக்டோபர் மாதம், இன்னும் 2 மாதம், 2 மாதத்துல எப்படி 2 குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு தான், குழந்தை உள்ள பொண்ணை தான் கல்யாணம் முடிக்க போகிறானா. சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அது நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க. ஸ்வீட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.